வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியல்ல பயிற்சி 1.1ல் 1வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சம்மெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களே நிரப்புங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று -30 + டேஷ் = 60. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம இங்கே -30 கொடுத்துட்டாங்க. இப்போ தெரியாத வழியை நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். -30 இங்கே தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். x = 60. இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த -30 இங்கிட்டு கொண்டு வாங்க. x = இங்கிட்ட -30 இங்கிட்ட வரும்போது +30. அப்போ x = 90. x = 90. அப்போ இங்கே என்ன வரும்? 90. ஓகே. அடுத்து பாருங்கள். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். நம்ம இந்த சைடில் உள்ளதை பார்த்துருவோம். -52 -52 -52 இந்த மைனஸும் மைனஸ் ஆயிரும். அப்போ -52. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டிட்டு பெரிய குறி மைனஸ் குறி போடும். 104 இதை கூட்டினா குறி மைனஸ் குறி போட்டுருங்க. இப்போ 104 - 104. அடுத்து பாருங்கள். டேஷ் ப்ளஸ் -70 = 70. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ தெரியாததை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸு -70 இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆயிரும். =70. இப்போ x = இந்த -70 இங்கிட்ட வரும்போது +70 +70. இப்போ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கூட்டினோம்னா 140. இப்போ இங்கே என்ன வரும்? 140. இந்த இடத்துல 140. 140ல் 70 போச்சுன்னா மீதி 70. அடுத்த கணக்கு பாருங்கள். 75 + -25 = அப்படின்னு கேட்டிருக்காங்க. 75 அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் மைனஸு. இப்போ -25 இதை கழிச்சோம்னா 0. 7 2 பித்துனா 5. இப்போ இங்கே 50. ஓகே. அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்தது இங்கே -3 12 -77 கொடுத்துருக்காங்க. இந்த 3 இங்கிட்ட விட்டு போயிடுச்சு. அப்போ இங்கே என்ன வரும்? இந்த 3 தான் வரும். -3. ஓகே. அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்தது பாருங்கள். -42 இங்கே 15 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும்? +15 வரும். இந்த இடத்துல 15 ஒன்றே வரும். இங்கே 23 கொடுத்துருக்காங்க. 42 கொடுத்துருக்காங்க. 23 அங்கே வரும். 42 இங்கே வரும். 42 - 23. ஓகே. அடுத்து இங்கே பாருங்கள். மேலே -5 + = -100. -5 + டேஷ் -100. இப்போ தெரியாததை நம்ம என்ன வச்சுக்குவோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு போடுவோமா? அதே மாதிரி போடுவோம். -5 + x = -100. x = இந்த -5 இங்கிட்ட வரும்போது ப்ளஸ்ஸு. அப்போ 100 + 5 கழிச்சோம்னா 95 -95 -95. அடுத்து இதை பாருங்கள். இது 0 வருது ஈக்குவல்ட்டுங்கிட்டு. அப்போ டேஷ் இந்த -22ஓட எதிர்மறை என்ன? -22ஓட எதிர்மறை என்னன்னு எழுதணும். எதிர்மறை
-2ஓட எதிர்மறை வந்து +22. அப்போ இதுதான் இங்கே வரும். இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா நமக்கு வந்து 0 வந்துடும். அடுத்து பாருங்கள் 20 + 80 இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா என்ன வரும் 100. அப்போ இங்கே வந்து என்ன வரும் -100 வரும். இங்கே -100. ஓகே, அப்போ இங்கே வந்து ஈக்குவல்ட்டு இங்கிட்டு வந்து 0 வந்து கரெக்டாக வந்துடும். அப்போ 171 இருக்குது. இந்த 171 இதோட எதிர்மறை வந்து -171 = 0. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.